மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டில் உள்ள படிநிலைகளின் எண்ணிக்கை 7. சாதனை ஊக்கி அட்கின்சன், அடைவு ஊக்கி டேவிட் மக்லிலாண்ட். சாதனை ஊக்கினா அட்கின்சன், அடைவு ஊக்கி டேவிட் மக்லிலாண்ட். உடல்சார் ஊக்கிகள் முதன்மை ஊக்கிகள். 2ஆம் நிலையா சமூக தொடர்புகளால் எழுபதா முதன்மை ஊக்கிகள். சமூக தொடர்பிலிருந்து எழும் ஊக்கிகள் 2ஆம் நிலை. ஃபர்ஸ்ட் நிலை ஊக்கிகள் உடல்சார் ஊக்கிகள். 2ஆம் நிலை ஊக்கிகள் சமூக தொடர்பிலிருந்து எழும் ஊக்கிகள். காப்புணர்ச்சி, விடுதலை உணர்ச்சி, துணிவு, செயல், அனுபவம் போன்றவை மனம் சார்ந்த தேவைகளிலிருந்து எழுபவை. இன்ஸ்டிங்க்ட்னாலே மக்டூல் தான் இயல்பூக்க கொள்கை. தன்னுணர்வு தேவைகளால் எழும் ஊக்கிகளை தோற்றுவிக்க காரணமாக அமைபவை தற்கருத்து மதிப்பு. ஒருவர் 4 அடி தாண்டி முடித்ததும் அடுத்து 4.5 அடி தாண்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வர்றது, அதோட பேர் ஊக்க நிலையா, சிந்தனை நிலையா, ஆர்வ நிலையா, அவாவு நிலையா. யூஸ்வலா இது ஆர்வ நிலை தான் நான் டிக் பண்ணுவோம். பட் த எக்ஸாக்ட் திங் இஸ் அவாவு நிலை. அச்சீவிங் சொசைட்டி எழுதினவர் டேவிட் மக்லிலாண்ட். டிஸ்கவரி ஆஃப் சைல்டு மரியா மாண்டிசோரி. அடைவு ஊக்கின் அளவினை மதிப்பிட ஆளுமை சோதனை வகையின் பொருளறிவோடு இணைத்தறி சோதனையை பயன்படுத்திய டேவிட் மக்லிலாண்ட். அடைவினாலே டேவிட் மக்லிலாண்ட், சாதனைனா அட்கின்சன். வகுப்பறை சூழலை பாதிக்கும் முக்கியமான காரணி என்னன்னு பார்த்தோம்னா மாணவர்கள், கற்பிக்கப்படும் பாடம், ஆசிரியர்கள். குழுக்களின் தலைமை 3 விதங்களில் செயல்படுவதை தொடர் சாதனைகளின் அடிப்படையில் கண்டிருந்தவர்கள் லிப்பிட் வாய்ட். ஒரு குழுவில் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக திகழ்வதுதான் தலைவர். சமூகங்கள், சமூக பாதிப்புகளின் விளைவுகள் என்னன்னு பார்த்தா பரிசு, தண்டனை, வெகுமதி, தோல்வி, ஒத்துழைப்பு, போட்டி, எதுவுமே இல்லை அப்படின்னா ஒத்துழைப்பு, போட்டி. இதுதான் சமூக பாதிப்புகளின் விளைவுகள். அனுபவங்கள் மற்றும் சமூக பாதிப்புகளின் விளைவுகள் ஒத்துழைப்பு, போட்டி. மிகைநிலை மனம் எந்த வயதினருக்கு ஏற்படுகிறதுன்னு பார்த்தா 3-6 வயசு. மிகைநிலை மனம். ஹீரோயிசம் பண்றாங்களா, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்களாமே, சீன் போடுறீங்களா, நிறைய சீன் பார்த்துட்டோம். கெட்டது பண்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க, அப்புறம் நல்லது பண்ணுவாங்க. பாவனா அவங்க மேல எங்களுக்கு பரிதாபம் வரும். நாங்க ஈயன் பழிப்போம், அப்புறம் அவங்க ஏமாத்திட்டு ஓடுவாங்க. This audio has been downloaded from allfree2downloads.blogspot.com.